வாழ்க வளமுடன். இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் மறுபடியும் ஒரு தடவை பாருங்க. இந்த வீடியோவுடைய முடிவில் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்கிறேன். இதுக்கு யார் காரணம், இந்த மாதிரி சூழ்நிலை மாறுவதற்கு வருங்கால முதியவர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த வீடியோட முடிவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். அமெரிக்காவில் ஒரு பையன் வேலை பார்க்குறான். அவனுக்கு வீட்டில் பொண்ணு பார்க்குறாங்க. அம்மா அப்பா டீச்சர். தன்னுடைய வாழ்க்கை பூரா அவனுக்காக ஒப்படைச்சாங்க. அவன் அங்கே இன்னொரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். சொல்லி பார்க்குறாங்க, கேட்கல. தாயிட்ட பேசுறது குறையுது, தாயை பார்க்க வர்றது குறையுது. அப்பா அந்த ஏக்கத்திலே 2 பேரும் ஆசிரியர்கள். அந்த ஏக்கத்திலே படுத்துட்டாங்க. ஒரு புள்ள பார்க்கலையேன்னு. அப்பா இறக்க போறாரு, வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. வரல. அப்பா இறந்து போயிட்டாரு. 1 நாள் கழிச்சு வர்றான். அப்பா உயிரோட பார்க்கலன்னு அம்மாவுக்கு கோவம், பேசல. போய் கொல்லி வைக்கிறான். 4 கோடி ரூபாய் பொறுமானம் உள்ள வீடு. அங்கிருந்து வந்தோன்னே தாய் பேசாம இருக்காங்க. அம்மாட்ட சொல்றான், நீ இன்னும் இங்க தனியா இருக்க வேண்டாமா, அப்பா இறந்து போயிட்டாரு. அந்த பேதை மனம், அந்த தாய் நினைக்கின்றால் நம்மள அமெரிக்காவுக்கு அழைச்சிட்டு போயிடுறான். பிள்ளைகள் எல்லாம் பார்க்கலாம், பேர பிள்ளைய பார்க்கலாம், அமெரிக்காவை பார்க்கலாம். இவன் சொல்றான், 4 கோடி ரூபாய்க்கு வீட்டை வித்துட்டேன், அதனால நீ வீட்டுல இருக்க முடியாது, உன்னை முதியோர் இல்லத்துல விட்டுட்டு போறேங்க. அந்த தாய், தந்தை இறந்த வீடு, நான் இதுலயே இருந்து செத்து போறேன்டா, அப்புறம் வீட்டை எடுத்துக்கிடாங்கிறாங்க. கதறுகிறாள், பதறுகிறாள், அழ அழ அப்படியே கொண்டு போய் முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு 18 மணி நேரம் விமானத்துல பயணிக்கிறான். 4 கோடி ரூபாய் பணத்தை வாங்கிட்டு. இந்த அம்மாவுடைய காசு 50,000 ரூபாய் முதியோர் இல்லத்துக்கு கட்டிட்டு போறான். கதை இல்ல, நிஜம். 18 மணி நேரம் கழிச்சு போய் அமெரிக்கால இறங்குது. ஒய்ஃபுக்கும் பிள்ளைங்களுக்கும் தீனி எல்லாம் வாங்கிட்டு போறான். காலையில சாப்பிட உட்காரும் போது ஸ்வீட் வைங்கிறான். இது துக்கம் நடந்த வீட்டுல ஸ்வீட் வைக்க கூடாதுன்னு அப்பதான் சொல்றான் அந்த மனைவி. துக்கம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, கருமாதி முடிஞ்சு போச்சுங்கிறான். அவ சொல்றா, துக்கம் முடிஞ்சு 24 மணி நேரம் கூட ஆகல, நீ விமானத்துல வரும்போதே உங்க அம்மா இறந்து போயிட்டாங்க முதியோர் இல்லத்துலங்கிறான். இந்த கதையில பாத்தீங்கன்னா அந்த பையன் ஒரு வில்லன் மாதிரி நம்மளுக்கு தெரியுது இல்லைங்களா? அந்த வில்லன் ஒரு சைடு வில்லன் தான். ஆக்சுவலா மெயினான வில்லன் யாரு அப்படின்றத இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக தொடர்ந்து பாருங்கள், தெரிஞ்சுக்கலாம். ஐயா என்ன சொல்ல வர்றாங்கன்னா, ஒரு ஊரில் ஒருத்தர் நெல்லை விதைச்சிட்டு வந்தாராம். ஒரு 3 மாதம் கழித்து போய் பார்த்தாருங்களாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோதுமையாக விளைஞ்சிருந்ததுன்னு சொல்கிறாங்க. இது சாத்தியங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லை. நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்றது. அதாவது ஒரு பெற்றோர்களாகிய நாம் நம்ம பிள்ளைங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி கிடைக்கும். அன்பு, பாசம், நேசம் இதை எந்த அளவுக்கு நீங்கள் விதைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு திரும்பி வரும். ஸோ நம்ம பிள்ளைங்களை என்ன மாதிரி வளர்க்குறோம், நீ படிக்கணும், நீ சம்பாதிக்கணும், நீ பணம் தான் முக்கியம், அப்படி இப்படின்னு நம்ம பாசம், அன்பு, நேசத்தெல்லாம் 2ஆம் பட்சம் ஆக்கிட்டு அதுக்கு சில பேர்லாம் அது கொடுக்கறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் பிள்ளைங்களை அவங்களுடைய உலகத்துல வாழ்வதற்கான அனுமதியே கிடையாது. ஸோ காலையில எழுந்திரிக்க வேண்டியது, கிளாஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வேண்டியது, சாயங்காலம் டியூஷன் போகணும், இதே மாதிரி ஒரு மெஷின் லைஃப் மாதிரியே ஒரு பிள்ளைய வளர்த்தீங்கன்னா அந்த பிள்ளை இந்த மாதிரி தான் பண்ணும். சரிங்களா? தெரியல அவங்க என்ன மாதிரி வளர்த்தாங்கன்றது நமக்கு தெரியாது. பட் என்னவா இருக்கும் அப்படின்றது ஒரு யூகம்தான். எதை விதைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. தமிழ்ல அழகான பழமொழி ஒன்று இருக்கு, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை அப்படின்வாங்க. அதே மாதிரி நம்ம பிள்ளை வளர்ப்புல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதுல முக்கியமான விஷயம்னா, பிள்ளைகள் நாம என்ன செய்யறோமோ அதுதான் திருப்பி செய்வாங்க. நம்ம சொல்றத திருப்பி செய்ய மாட்டாங்க. அதாவது படிடான்னு பிள்ளைங்களை சொல்றதுக்கு பதிலாக நாம உட்காந்து படிக்கணும், புக்கை கொஞ்சம் படிக்கணும். நம்ம எந்த நேரமும் ஃபோன் பார்த்துட்டே பிள்ளைங்களை படிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கும் அது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ பிள்ளைங்க படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்க கூட உட்காந்து நீங்கள் ஏதாவது ஸ்டோரி புக்கோ இல்லை ஆன்மீக புத்தகங்களோ வேறு பயனுள்ள புத்தகங்களோ நீங்களும் உட்காந்து படிங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தோணும், பிள்ளைங்களுக்கு தோணும். இப்போ ஃபோன் பார்க்குறாங்க நம்ம நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா? ஒருத்தர் அதுக்கு அழகான விளக்கம் கொடுத்தாரு. ஒரு பையனோ பொண்ணோ குழந்தைங்க ஃபோன் பார்க்குறாங்க அப்படின்னா அதை விட முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வேலை அவங்களுக்கு இல்லை அப்படின்னு அர்த்தமா. அதாவது மாலை வேலையில பிள்ளைங்க ஸ்கூல்ல வந்ததுக்கப்புறம் விளையாடுறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கான விளையாடுறதுக்கான சூழ்நிலையும் வாய்ப்பும் இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அவங்க ஃபோன் தான் பார்ப்பாங்க. இல்லை ஒரு வேளை அவங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அப்பார்ட்மெண்ட்ல கீழே எல்லாம் பசங்க விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த பசங்க நம்ம பசங்களும் போய் விளையாடுவாங்க. இல்லை இப்போ விளையாடுறதுக்கு வேற ஏதாவது ஒரு கிரவுண்டுக்கோ இல்லை வேற இடத்துக்கோ, பார்க்குக்கோ, பீச்சுக்கோ நம்ம கூட்டிகிட்டு போனோம்னா அங்கே அவங்க ஃபோன் பார்க்காம விளையாடிட்டே ஜாலியாக இருப்பாங்க. ஸோ அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க வேண்டியது பெற்றோர்களாகிய நம்மளுடைய கடமை.